இதெல்லாம் தரக்கூடிய பரவசத்தை விட ஒரு இயக்குனருக்கு தன்னுடைய முதல் படம் தரக்கூடிய பரவசம் அந்த பரவசத்தை பெற்றிருக்கிற ரஞ்சித்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பரவசத்தை போலவே இன்னைக்கு நான் ஒரு பரவசத்தை கண்டுபிடிச்சேன். ஒரு இயக்குனருக்கு தன்னுடைய உதவி இயக்குனர் செய்யக்கூடிய முதல் படம் அதே பரவசத்தை தருகிறது. அப்படிப்பட்ட பரவசத்தை எனக்கு தந்த என்னுடைய ரஞ்சித்துக்கு மேலும் என்னுடைய நன்றிகள். ரஞ்சித் ஜெயக்குடி 2004-2005 என்னோடு பணிபுரிய வந்தார். உள்ளே இருந்து சில குரல்கள் என்ற கோபிகிருஷ்ணனின் புத்தகத்தோடு வந்தார். கவிதை தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், உலக சினிமா பார்க்கக்கூடியவர். லைலா காலேஜிலிருந்து வந்த ஒரு யோயோ பாய், கோம்பை என்கிற கிராமத்திலிருந்து வந்த ஒரு கிராமத்தினுடைய வன்மமும் கோபமும் காதலும் உள்ள ஒருத்தர். ஆக இந்த வன்மம், கோபம், காதல், கவிதை இதெல்லாம் கலந்த ஒரு கலவைதான் மெல்லிசை என்பது அதனுடைய ட்ரெய்லர் பார்த்தபோது தெரிந்தது. அந்த கதை முழுக்க நான் கேட்டிருக்கேன். இட்ஸ் என்டர்டெய்னர் அட் த சேம் டைம் வித் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு பொறுப்போடு உள்ள படம். இந்த நகரத்தில் சந்தோஷமாவா இல்லை, இந்த நகரத்தில் நீங்கள் சுவாரஸ்யமாக வாழலாம், ஆனால் நிம்மதியாக வாழ முடியுமா, வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கேள்வி ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய கேள்வி. அந்த வரி போதும் ரஞ்சித், வாழ்த்துக்கள். யாருடைய சிபாரசும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல் தானாக முளைத்த ஒரு காட்டு மரம் விஜய் சேதுபதி. அந்த காட்டு மரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் வந்தா மலை போனா சென்சாரில் கட் பண்ணுறது வரும் என்பது போன்ற படங்களை மிக துணிச்சலோடு செய்யக்கூடியவர். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பண்ணக்கூடிய அதே நேரத்தில் பண்ணையாரும் பத்மனியும் பண்ணக்கூடிய நேரத்தில் 400 ரவுடி தான், அதுக்கு நடுவில் ஆராய்ச்சி மிட்டாய். அண்ட் யாருடைய தயவும் இல்லாமல் வந்த ஒருவருக்குத்தான் புதியவர்களை அறிமுகப்படுத்த, புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனோதிடமும் தைரியமும் இருக்கும். அதுதான் உங்களை தமிழ் சினிமாவினுடைய உச்சத்திற்கு எடுத்து செல்லும். அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு ரவுடி தான். அப்படிப்பட்ட ஒரு ரவுடியை வச்சு படம் எடுக்கிற ஸ்டுடியோட பேர் ரிபல் ஸ்டுடியோஸ். தீபன் பூபதி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற பேர் சொல்லுவாங்கன்னா நான் சொன்ன பேர் வந்து ரிபல் ஸ்டுடியோஸ். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரிபல் தான் அவர். அண்ட் அவருடைய முதல் படம், அவருடைய நண்பர் ரிதீஷ், அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காத்திருத்தலே தவம், காத்திருத்தலே கலைன்னு ஏன்டா சொன்னிட்டு இருக்கு. ஏன்னா என்னுடைய எல்லா படத்தும் நாங்கள் 75 நாள் தான் ஷூட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு 3 வருஷம் ஆகுது. அந்த சாபம் என்னை மட்டும் இல்லாமல் என்னுடைய உதவி இயக்குநர்களையும் பின்தொடர்கிறது. ஆக அந்த சாபத்திலிருந்து நானும் என்னுடைய உதவி இயக்குநர்களும் மற்ற உதவியினர்களும் தப்பிப்பார்கள். அதை விட முக்கியமாக தீபனுக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை என்னன்னா, நாய்ங்கிற வார்த்தை வந்தாலே 4 கெட்டு போகிற இடத்துல போலீஸை பற்றி கொஞ்சம் பண்ணாலே யூஏவா ஏவா கொடுக்கறதுக்கு சென்சார் ரெடியாக இருக்கப்ப அந்த 30 கோடி தேவர்களையும் அந்த கடவுளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மெல்லிசைக்கு யூ சர்டிஃபிகேட் கிடைப்பதாக. நன்றி, வணக்கம்.